Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் பவர்ட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் மஞ்சு குரூப்ஸ் பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர் டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். கடகராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு தொந்தரவு. அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம்தான். சந்திரன் ஆட்சி, அதனால் எப்போயுமே குழப்பவாதிகளில் நீங்களும் வருவீங்க. அதனால் இந்த குழப்பத்துக்கும் ராகு கேதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது பிறவி பிரச்சனை. இதில் நீங்கள் தான் கண்ட்ரோலோடு இருக்கும். இந்த மாதிரி ராகு 8ல் கேது 2லனாவே நான் சொல்கிற எளிய பரிகாரம் கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது தான். எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும். தைரியம் ஏற்படும். எல்லாத்துலேயும் திமிர் வரும். தொட்டதெல்லாம் தொலங்கும். விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாக்கர்லெல்லாம் சேஃப்டி பண்ணிவிடுங்க. பயணங்கள் சமயத்தில் ஏதாவது பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதில் தான் ரொம்ப பிரச்சனை. கிரெடிட் கார்டு செல்ஃபோனெல்லாம் அதிகமாக தொலைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த கடக ராசிக்காரர்கள் தான். வயிறில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட்டீஸ்வரன் துர்க்கை பிரமாதமாக வேலை செய்யும். முடிந்தால் போயிட்டு ஒரு இரவு அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கிட்டு விடிகால தரிசனம் பண்ணும். அற்புதமான அமைப்பை தரும். எல்லாமே ஏற்றம். புத்திர சந்தானத்தின் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பெரிய விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக இருந்த பாதிப்பு, மன அழுத்தம், தேகாரோக்கிய குறைபாடு நல்ல மருந்துகளாலோ நல்ல மருத்துவர்களாலோ தீர்க்கப்படும். தேகாரோக்கியம் தீர்த்தாவே கடகத்துக்கு தெம்பு வரும். கடகராசி எல்லாவற்றிலையும் சாதிக்கக்கூடிய ராசியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களை மாற்றி கொடுக்கும். வெளிநாட்டு பாஸ்போர்ட்டெல்லாம் சரியாக வைத்து கொள்வது கடகத்துக்கு முக்கியம். ட்ராவல் பேக்கில் உங்களுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் டக்குன்னு வச்சுக்கிங்க. மருந்து இல்லைனாவே பயந்துருவீங்க. ஸோ மருந்து எப்போயுமே கிட்ட ரெடியாக போட்டு வச்சுட்டாவே போதும். கடகராசி என்பவர்களுக்கு முதல்ல இந்த அஷ்டமசனி போனதே அப்படியே பாட்டு பாடிட்டே நடப்பாங்க, பாட்டு பாடிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஃபஸ்ட்டு, தொழிலில் நல்ல வேகமாக இப்போது அப்படியே அடுத்தடுத்து செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆளுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தொழில் செட் ஆச்சுன்னா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் முதல்ல எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு 4 மாதம் இருப்பாங்க, 5ஆவது மாதம் அவன் வெளில போயிடுவான். ஐயோ என்னடா அது பாரு, நல்லா வரும்போது கூப்பிட்டாலும் பொழைச்சிக்க தெரியலையேங்கிற சில வருத்தங்கள் அப்பப்போ இவர்கள் படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப விஷயங்கள், குடும்ப விவகாரங்களில் மற்றவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது மனுஷால உள்ள விடக்கூடாது. இவர்களும் மற்றவர்கள் பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. இந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கும். மல்டிபிள் சோர்ஸை எதிர்பார்த்துக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு ஒன்றையே நம்பி அப்படியே தொழில் பண்ணக்கூடாது. மல்டிபிள் சோர்ஸில் பண வரவுகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மத்தியில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். சில பேர் நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அதை பிடிச்சின்னு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் வீடு வாங்கலை, இடம் வாங்கலை, ஏதேனும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இப்போ வாங்கிக்கோங்க. இன்னொரு 1 வருஷ காலத்துக்குள்ளே இந்த விரயத்தில் தங்கம் வாங்கி வைக்கிறது, வீடு வாங்கிறது, இல்லை பாண்டுங்கண்டு எதையோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் யானைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் யானை வழிபாடெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு மாதத்துக்கு உண்டான இது கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது பகை அடைஞ்சிருக்கனால குடும்பத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை. அதாவது யார்கிட்டையும் விவாதம் செய்யக்கூடாது. விவாதம் செஞ்சிங்கன்னா ஒன்று தனி கொடுத்தனம் போகிற மாதிரி வரும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தது, உங்களுக்கு மூட்டு வலிகள் இருந்தது, அதெல்லாம் தீரும். ஆனால் இப்போ புதுசாக முதுகுவலி ஆரம்பிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் முதுகுவலி வரும் அப்படின்னு இருக்குது. அந்த முதுகுவலியினால் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அப்புறம் செலவினங்கள் நிறைய செலவினங்களாகும். சுப செலவுகள் நீங்களாக பண்ணலாம். அதாவது வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது எல்லாம் பண்ணலாம். ஆனால் வீடு நிலம் வாங்குறப்போ லிட்டிகேஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு 100% செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இல்லாவிட்டால் அதில் கொஞ்சம் நீங்கள் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேற்றுமைகள், அதாவது குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேற்றுமைகள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக
நீங்கள் வந்து இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாக கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்களா பல வருஷங்கள் காத்துட்ருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் பேசிக்கிட்டு தீர்த்து கொள்கிறது தான் நல்லது. இன்னொன்று வந்து ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு ராகு 8ஆம் தந்தாலும் குருவோட பார்வை, அதனால் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதனால் 8ஆம் தல் ராகுன்னு ஒருவேளை சிலர் வந்து நிறைய பேர் கண்டம் ஆயுள் ஸ்தானத்தில் வர்றாரு கண்டம் நினைப்பாங்க. ஆனால் கண்டங்களில் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிற வரையில் ராகு கெடுதல் பண்ணாது. அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலம் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து அவசியம் வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்காக ஒரு முறை அருகில் இருக்கிற காளி கோயிலுக்கோ அல்லது துர்கைம்மன் கோயிலுக்கோ போய் வந்து ஒரு 108 எலுமிச்சை பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி ஒரு முறை ஒரு திங்கட்கிழமை ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா அடுத்த ராகுகேது பயிற்சி வரையில் பிரச்சனை இல்லாமல் இந்த வருஷம் முழுமை நன்மையாக கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு தொந்தரவுகளை செய்யும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மனக்குழப்பத்தையும் சந்தேகத்தையும், அதை வீட்டில் சாவி விட்டு வந்துட்டோமோ, ஒருவேளை வெயிட்டிங்கில் போகுது அவங்ககிட்ட பேசியிருப்பாங்களோ, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் லவ்வில் வந்து ஒரு வெயிட்டிங் கார்டில் போயிடுச்சு அவங்ககிட்ட பேசுவாங்கன்ற ஓவர் திங்கிங்கு, நைட்டில் இதே டிப்ரெஷன், இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே போல் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிக அலைச்சலை கொடுத்து அதன் பின் வெற்றியை கொடுக்கும். சாதாரணமாக செஞ்ச வேலையை கூட 2-3 தடவை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து ராகு பகவான் பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறது வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு 100% முழுமையான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பம், நண்பர்களிடம், குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நண்பர்களிடத்த நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், நான் இந்த ஒரு 6 மாதத்தில் இதை பண்ண எனக்கு இவ்வளோ பணம் வரும்ன்ற பிளானை சொல்லக்கூடாது. திடீர்னு பயணம் வரும், எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்போவுமே க்ரூம் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு நைட்டுக்குள்ளே போகணுன்னே நான் சட்டை அயன் பண்ணலன்னா சொல்லக்கூடாது, எப்போயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண பிராப்தம் ஓரளவு ஓகே, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வி சிறப்பாக இருக்கும், வருமானம் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது, பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டிங்கன்னா எந்திரிச்சு பார்க்கும். ஸோ கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெஹிக்கிள் கேர்ஃபுல்லாக இயக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறதுனால வெஹிக்கிளில் கவனமாக இருக்கணும். வாகன விபத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யார்ட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க குத்திட்டு வந்துடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் நிறையா கிடைப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா உங்களுக்கு டைமே பிஸியாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் பேசுறதுக்கு. பிகை நியூஸ் ராகுகேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.